ஹலோ மக்களே! ஹேண்ட்ஷேக் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில ஒரு நட்பை குறிக்கும் விதமா நம்ம பொதுவா எல்லாரோடையும் பண்றது தான். ஆனா இந்த ஹேண்ட்ஷேக் எப்படி உருவாச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அத வாங்க பார்த்துருவோம் இந்த ஜஸ்ட் அ மினிட்ல. பொதுவாகவே ஹேண்ட்ஷேக் அப்படிங்கிறது பண்டைய காலத்துலேருந்தே இருந்திருக்கு. அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன்ட் கிரீஸில் ஹேண்ட்ஷேக் அப்படிங்கிறது பீஸை குடிக்கும் விதமாக இருக்குது. அதாவது ஹேண்ட்ஷேக் கொடுக்கறது மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட எந்த வித ஒரு ஆயுதமும் இல்லை, நான் உன்னோட எதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க மீன் பண்ணுறதுக்கு இந்த ஹேண்ட்ஷேக்கை வழங்கியிருக்காங்க. இது மிடிவல் யூரோப்லேயும் இருக்கிறதா அறிஞர் சொல்கிறாங்க. காலப்போக்கில் இந்த ஹேண்ட்ஷேக் ஒரு நட்பின் அடையாளமாக மாறி இருக்கு. இந்த ஹேண்ட்ஷேக்கோட வரலாறு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுல. இந்த ஹேண்ட்ஷேக்கில் ஃபன் ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங்கஸ்ட் ஹேண்ட்ஷேக் கிட்டத்தட்ட 43 ஹார்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு அஃபிஷியல் ரெக்கார்ட். ஸோ மக்களே அடுத்த தடவை ஹேண்ட்ஷேக் பண்ணும்போது இதுக்கு பின்னாடி இந்த வரலாறை மறந்துடாதீங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்க்கு மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.